இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இந்த சூம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே தியானிக்கப்படியாக சிந்திக்கப்பட்ட வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் தியானிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விக்கிரகங்களை செய்வதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 14ஆம் வசனத்துல அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளரச் மனுஷன் அவைகளை அடுப்புக்கு ஆக்கும் போது அவன் அவைகளை எடுத்து குளிர்காயினான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான், அதனாலே ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனாலே செய்து அதை வணங்குகிறான், அதை ஒரு துண்டிலே அடுப்பிலே எரிக்கிறான், ஒரு துண்டினாலே இறைச்சியை சமைத்து புசைத்து பொரியலை பொறித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து அனலானை நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை நீ எனக்கு விக்கிரமாய் தெய்வமாய் செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பாதியை அடுப்பிலே எரித்தேன், அதன் தலையின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்தேன், அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையும் வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதிலே அவனுக்கு தோன்றவும் இல்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம் பண்ணுகிறது. அவன் தான் ஆத்துமாவை தப்புவியாமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லாமல் இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஹார்ட் ஹீலிங் மாத்திரமல்ல, ஹார்ட் ஃபீலிங்கை நீங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது அந்த காலகட்டத்திலே அவர்கள் விக்கிரகங்களையும் தேடி போனார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள். அப்போ ஏசாயா மூலம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த 41ஆவது அதிகாரம். ஏசாயா புக்கை படிக்கும் போதெல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல வைக்கணும், முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதிகளையும் அதனுடைய புஸ்தகங்களையும் குறிக்கிறது. இப்படி என்றால் ஏசாயா 1 அதிகாரம் ஆதி ஆகமம், ஏசாயா 2 அதிகாரம் யாத்திராகமம், அப்படியே பார்த்தீங்கன்னா 39 அதிகாரம் மல்கியாவையும் குறிக்கும். நீங்க அந்த செய்தியும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 39 புக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா 40 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 40ல இருந்து 66 வரை புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள் கிடைக்கும். 40ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போதே யுத்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானனுடைய அந்த சம்பவம், போன நாள் அதை நேராக்குங்கள், அப்படி அந்த வசனம் ஆரம்பிச்சு அப்படியே அது வந்துகிட்டே புதிய ஏற்பாட்டு செய்தி. எனவே எப்பெல்லாம் ஏசாயா படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் முதல் 39 வேற மாதிரி இருக்கும், 40ல இருந்து 66 வேற மாதிரி இருக்கும். இது புதிய ஏற்பாட்டு செய்தி. இப்போ இதுல 41ஆம் அதிகாரத்துல விக்கிரகங்களை குறித்து அவர் பேசுகிறார். அந்த ஹார்ட்ல இத புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த வசனத்தை சொல்லுவார். 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசாயா 44:18 அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடி அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்திலே வாழ்ந்த விக்கிரகங்களை தேடி போன ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இன்னைக்கும் இது உண்மையா இருக்கு. எப்படி உண்மையா இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை உணராமலும் ஆண்டவருடைய காரியங்களை அவர்கள் பார்க்காமலும் இருக்கும்படி கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கும் இது உண்மையாக இருக்கிறது. நாம் பிசிக்கலாக அல்லது வெளிப்படையாக விக்கிரகங்களை நாம் தேடி போவதில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்திலே நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோம் அது நமக்கு ஒரு விக்கிரமாக மாறி போகிறது. அந்த மாதிரி மாறும்போது தேவனோடு நமக்கு கனெக்ஷன் கிடைக்காது, கனெக்டட் கிடைக்காது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 20ஆம் வசனம் வரை இப்படி பேசிட்டு 21, 22, 23 நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, உணராம இருக்காங்க. ஆனா நீ அப்படிங்கிறது இங்கதான் ஆண்டவர் நம்மளை குறித்துதான ஒரு தெளிவான காரியத்தை அங்கே சொல்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, அங்க அழகா போட்டிருக்கு, நான் உன்னை உருவாக்கினேன், ஐ வில் மேக் யூ அப்படின்னு. இதுதான் நமக்கு திரும்ப திரும்ப வரணும். நாம் திருத்துவ தேவனின் மையத்துக்குள்ளே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனவே நான் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் நமக்கு நல்ல சென்சிட்டிவ் ஹார்ட், அது ரொம்ப முக்கியம். உணரக்கூடிய அந்த இருதயம், கேட்கக்கூடிய காது, பார்க்கக்கூடிய கண்கள். நம்ம நிறைய நேரம் மாம்சத்துல இருக்கும்போது இந்த விக்கிரகங்களை பின்பற்றுகிற ஜனங்களை மாறி போகிறோம். ஆனால் நீங்க ஸ்பிரிட்டுக்கு வரும்போது, ஸ்பிரிட் உங்க ஆவியில ஆவியானவர் நடத்தி, நீங்க ஆவியினால் நடத்தப்படும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் வருது. நம்முடைய பாவங்களை குறித்ததான குற்ற உணர்வை நம்மளை விட்டு அகன்றவங்க. இப்பவுமே இந்த பழைய ஏற்பாட்டே சொல்றாரு, உன் பாவங்களை கார்மேகத்தை போல் அகற்றி விட்டேன். இப்ப நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும், இயேசு சிலுவையில என்னுடைய பாவங்களை எடுத்துட்டாரு, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தெளிவு நமக்கு எப்போதும் இருக்கணும். ஏன்னா அந்த இதுதான் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையின் அஸ்திவாரம். பிசாசோட ஒரு பெரிய தந்திரம் என்னன்னா, இதை உணராம அறியாம கண்ணு மூடி போய் கிடக்கும். 80 வயசு ஆனாலும் நான் பாவின்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தையும் செய்யறது. இதை நீங்க மறந்துடக்கூடாது. எப்போதுமே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கேரக்டர் வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்டார். திரும்ப திரும்ப நீங்க உங்க வாழ்க்கையில என் பாவத்தை அவர் அகற்றி இருக்கிறார் என்று சொல்லி உங்க மைண்ட்ல எல்லாவற்றையும் நீங்க கொண்டவர்களாக மாற வேண்டும். நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, சிலுவையிலே உங்களை மீட்டு கொண்டார் என்கிற அந்த சத்தியம் நமக்கு எப்போதுமே இருக்கும். அதுதான் நமக்கு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துல நம்ம வாழ பழகணும். இந்த அஸ்திவாரம் தான் நம்மளை வாழ வைக்குது. இந்த அஸ்திவாரம் தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபையே கொடுக்குது. ஆனா இதை நம்ம உணர்றது இல்லை, இதை அறியறது இல்லை. புதிய ஏற்பாட்டுல எல்லா புக்கும் இதை தான் சொல்லும். ரோமரு, கலாத்தியர், எபேசியர், திரும்ப 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 நாம் புது சிருஷ்டி, நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். இந்த மாதிரி மைண்டை ரினுவல் பண்ணதான் தேவனோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். தேவனோடு நமக்கு எல்லா காரியங்கள்லயும் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதெல்லாம் நாமளும் இந்த விக்கிரகங்களை பின்பற்றுறங்களை போது அறியாம, அவங்களும் மாம்சத்துல கிரியேட்டிவா அவனே மாதிரிதான் நம்ம ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருப்போம். நமக்குள்ள கிறிஸ்து வாழுகிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வராது. அதனாலதான் இந்த ஏசாயாவுல இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பரிசேயர் வேதபாரர்களை குறித்து இயேசுவே சொன்ன காரியம் இதுதான். பரிசேயர்கள் வேதபாரர்களை குறித்து
ஆண்டவர் பேசும்போது இதுதான் சொல்லுவார். அவங்க பார்ப்பாங்க, ஆனா அதை அறிய மாட்டாங்க. கேட்பாங்க, அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்பா. ஸோ திரும்ப 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 நம்முடைய மைண்ட்ல அவர் என்னுடைய பாவங்களை அகற்றி விட்டார், நான் அவருடைய பிள்ளை, குற்ற உணர்வுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதே போல அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, என்னை உருவாக்குனது மாத்திரம் நீ என்ன மறக்க. அநேக நேரம் நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம், ஆனா அவர் நம்மளை மறக்கிறதே இல்லை. ஃபாதர் பாட்டு ஒண்ணு இருக்கு, மறவாமல் நினைத்தீரையா. அவரு நம்மள மறக்க முடியாது. ஏன்னா நாம அவருக்குள்ளதான் இருக்கோம். என் உள்ளங்கையில ஒண்ணு வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது, எனக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்றார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதே அந்த ரகசியம். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்கும் ஒரே பிதாவும் தேவனும் உண்டு. அவர் எல்லார் மேலும், உங்கள் எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் இருக்கிறார். எனவே திரும்ப 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 நமக்குள்ள திருத்துவ தேவன் இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இதுதான் நம்முடைய மைண்ட் செட். அப்படி இருக்கும்போது நாம் தேவனோடு உடனே கனெக்ட் ஆயிடுவோம். 24 hours பிரசன்ஸ் இருக்கும். நம்முடைய பெரிய பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, காலையில எழுப்பி கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கும், ஒரு ஜோம் போடுறோம், அந்த ஆளை புழுவ கொடி மாதிரி அப்படி சுத்தி இருந்தோம். ஒரு 10 மணி நேரம் வெளியே சுத்திட்டு திரும்ப ராத்திரி ஒரு பைபிள் வாசி சொல்லிட்டு படுத்துருந்தோம். இந்த லைஃப் நம்ம உணராம இருக்கும், அறியாமலும் உணராமலும் இருக்கிறோம். காணாதபடி கண்களும் உணராதபடி இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கு. அப்படி நம்மளை ஆண்டவர் டிசைன் பண்ணவே இல்லை. நாம் அவரோடு 24 hours பிரசன்ஸ்ல இருக்கும்படி நாம் படைக்கப்பட்டிருக்கோம். உங்க ஸ்பிரிட் மேன் கனெக்டட் ஆகணும் ஆண்டவரோடு. என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், உங்களுடைய இருதயத்துல அந்த சமாதானமும் ஆவியினால் நடத்தப்படுறதும் அது அவங்ககிட்ட அந்த ஜீவ ஊட்டு புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது மாறவே கூடாது. அதனாலதான் திரும்ப திரும்ப போட்டிருக்கு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எனவே நம்ம இத உணரணும். தேவன் பேசுகிற விதங்களை கண்டுபிடிக்கணும். அவர் பொதுவாக வசனத்தின் வழியாக பேசுறாரு, அதையும் தாண்டி அந்த வசனத்தின் ஊடாக தெளிவாக நம்முடைய இருதயத்திலே நடத்துதலை உண்டாக்குவார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அவருடைய கேரக்டரை நமக்குள்ள மோல்டு பண்ணுவார். எப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறாரோ அந்த கேரக்டர் நமக்குள்ள வரும். லவ்ல நம்ம ஆப்ரேட் ஆகும்போது நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஜீவன் வரும்போது அது மரணத்தை விழுங்கிடும். அங்க பற்றாக்குறையோ, வியாதியோ, பலவீனமோ அல்லது வயோதீபம், எல்லாத்தையும் அது விழுங்கிக்கிட்டு இருக்கும். ஜீவன் உள்ள இருந்துச்சு, பலன் உண்டாயிரும். அது எங்க இருக்கு அப்படின்னா, அவர் என் பாவத்தை நீக்கிட்டாரு அப்படிங்கிற மைண்ட் செட் வரும்போது என் பலவீனம் போயிட்டு அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பிக்கும். இந்த பாதையில, அந்த நீதியின் பாதையில வரும்போது அதுல ஜீவன் உண்டு, மரணம் கிடையாது. சோ அதனால தேவனோடு கனெக்டடான ஒரு வாழ்க்கை நமக்கு மிக மிக முக்கியமானது. அது மறந்துடவே கூடாது. அது இந்த புக்ல, நம்ம இந்த ஏசாயாவுல நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டாருன்றே அதுல இருக்கு. உன்னை மீட்டு கொண்டேன், பாஸ்ட் டென்ஸ்ல, அப்பமே பாஸ்ட் டென்ஸ்ல போட்டார். அதனாலதான் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயத்திலிருந்து விலகவே கூடாது. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 29, 30, 31, 32 4 சங்கீதங்களை நம்ம பார்க்கிறோம். 29வது சங்கீதம் கர்த்தருடைய வல்லமையை குறித்துதான ஒரு சங்கீதம். கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்,
கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப பிரியமா இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாதங்களை விரும்புறதே இல்லை. ஏன்னா ஒரு 50-60 வருஷமா நமக்கு தவறா பிரசங்கம் பண்ணிட்டாங்க. கஞ்சி துவையல் எல்லாம் பரலோகம் தான், இங்க ஒண்ணும் கிடையாது, இங்க பாடு பட்டினி, இப்படியே பிரசங்கம் பண்ணி பண்ணி பேசிக்கான ஒரு பணம் நமக்கு வேணுங்கிற மைண்ட் செட்டையும் எடுத்து விட்டாங்க. பணம் ஆசைதான் தப்பு, ஆனா பணம் நமக்கு வேணும். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். இந்த பூமியில நம்மளை படைச்ச நோக்கமே நாம் இந்த பூமியை நாம் ஆளுகைப்படுத்தி இதை ஆண்டு கொள்ள வேண்டும். எல்லாம் உனக்கு அங்கதான் கிடக்கு அப்படின்னா இயேசுநாதர் பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு தான் இருக்கு, பரலோகத்தில் அன்பு கூர்ந்தாருன்னு இல்லை. ஏன்னா அவர் இந்த பூமியை நமக்கு தான் கொடுத்தார். இந்த பூமியில அவர் ஒண்ணு செய்யணும் அப்படின்னா திரும்பியும் மனுஷ அவதாரம் எடுத்துதான் செய்யறாரு. இந்த அளவுக்கு நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாரு, நம்மளை வேலிடா நினைக்கிறார். ஆனா நம்ம தான் இத ஊழியங்கிற பேர்ல நிறைய நேரம் வீணாக்கிறது நம்முடைய வாழ்க்கையை. அப்படி கிடையாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பணம் ஆசைதான் தப்பு. பணம் நமக்கு வேணும். அநேக பிள்ளைகளை படிக்க வைக்க வேணும், திருமணங்களை நடத்தி வைக்க வேணும், பில்டிங்களை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு பணம் வேண்டியிருக்கு, சபைகள்ல சண்டை தோறும் சாப்பாடு போடுறதுக்கு பணம் வேணும், பாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச உடனே சாப்பாடு போட பணம் வேணும். இதுக்கெல்லாம் பணம் வேணும். நீங்க விரும்பினா ஆண்டவர் தருவார். பொதுவா விரும்புறதே இல்லை நம்ம. அதனாலதான் இதுல அழகா போட்டிருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியாக நமக்கு வருது என்று கலாத்தியர்ல எழுதுறார். அப்புறம் ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வீட்டுல 318 வேலைக்காரங்க இருந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு டெய்லி பொங்கியிருக்கான். அந்த அளவுக்கு அவன் ஒரு சீமானா இருந்திருக்கான். இந்த ஆசீர்வாதம் சிலுவை வழியாக நமக்கு வந்துட்டு நீங்க அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 30ஆம் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனத்துல நாங்க படிக்கும்போது எதிரியை குறித்துதான ஒரு காரியம். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நன்றி துதியா அவர் என்ன சொல்றாருன்னா 2ஆம் வசனத்துல, தேவனாய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அடிக்கடி நமக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா வியாதி, மரண பயம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்கு. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் அவர் கையில இருக்கு. அதனால மரணம் அப்படி ஆண்டவர் அனுமதி இல்லாம இங்க வரைய முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஆண்டவர் அதைத்தான் வச்சிருக்கிறார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனும்ங்கிறார். மரண பயத்துல இருந்து நம்ம விடுதலையாகி இருக்கணும். இந்த பூமியில வாழ ஆசைப்படணும். ஆண்டவர் இன்னும் நமக்கு ஆயுளை கொடுப்பாரு. இன்னும் இந்த பூமியை நம்ம ஆசீர்வதிக்கணும். அநேக ஜனங்களுக்கு நாம ஆசீர்வாதமா மாறணும். எனவே ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜூம்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் ஒரு குணமாக்கவும் விரும்புகிறார். அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா 31வது வசனம் 1வது வசனம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் விற்க முடியாதபடி செய்யும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும்னு தான் இந்த முழு சங்கீதம் இருக்கும். நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு போகும். 23ஆம் வசனத்துல பாக்குறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்கு காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் அவர் பதிலளிப்பார். அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சில நேரம் எடக்கு போட்டுறாங்க, ஒரு மைண்டு மாற மாட்டுக்கு, எதையும் கடினமா இருக்குன்னு நீங்க விட்டுருங்க, அதை அவர் பார்த்துக்கிடும். நம்ம வேலை லவ் தான். நீங்கள் அவரில் அன்பு கூறுங்கள். நம்ம வேலை தேவனை நேசிக்கிற ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. அதுதான் நம்மளை படைச்சார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு.
நாம அவரை நேசிக்கணும், வாலண்டியர் ரெண்டு விரும்புறார். அந்த ஒரு வேலையை தான் நம்ம ஒழுக்கமா பார்க்கும்போது மற்றதை அவர் பார்த்துக்கிறார். 32ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதினுடைய ஒரு நல்ல சங்கீதம். அதுல சூப்பரா ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம் அப்படின்னா 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சோ அந்த கண் சிமிட்டுல எப்படி பாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். சோ நம்ம மைண்ட்ல, ஆண்டவர் மைண்ட்ல என்ன இருக்கு, அந்த கண் சிமிட்டுல வாழ நம்ம பழகணும். அவர் அப்படிதான் சொல்றது, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேங்க, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்யணும். எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம அவரோட கனெக்டட் ஆகும்போது, அவரோட உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த பிரசன்ஸ்ல நம்ம ஆவியில அவர் நம்மளை நடத்துகிறார். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரை நம்புறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்படி இந்த இன்னைக்கு வாசிக்கிற சங்கீதங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், சிம்சோன் பறக்கிற ஒரு சம்பவம். அதுல ஒன்னே ஒண்ணு அந்த ஆவியா ஆண்டவர்கிட்ட கேட்பான். அது யாருன்னு கேட்கும்போது அந்த கர்த்தருடைய தூதன் சொல்லுவான். நீங்க பாத்தீங்கன்னா 24 போட்டிருக்கோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல மனவா ஒய்ஃப் கேட்கும்போது உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கும்போது, அது ஏன் கேட்காத அதிசயம் அப்படி. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம இன்னும் அதிகமாக நேசிப்போம், இன்னும் அதிகமாக அவரை நாம் பின்பற்றுவோம். அவர் நம்மளை அதிசயம் செய்வார். அது 14:18 இருக்கு. அதற்கு கர்த்தருடைய தூதன், நான் உன் நாமம் என்ன, என் நாமம் என்ன கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். கர்த்தருடைய நாமம், அவருக்கு பேரே பாத்தீங்கன்னா ஒண்டர் தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்கிறார். இன்றைய மிஷினரியினுடைய பெயர் புனித ஜான் டி பிரிட்டோ. 1647 இருந்து 1693 வரை அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு போர்த்துகீசிய சர்ச் மிஷினரியை சேர்ந்தவர். கிறிஸ்துவின் அன்பால் அவர் நிரப்பப்பட்டதுனால அவர் ஒரு பிரபுவாக வாழ அழைக்கப்பட்டவர். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு தென்னிந்தியாவுக்கு ஒரு மிஷினரியாக வந்தார். நீங்க நிறைய இடத்துல பாத்துக்கலாம், பிரிட்டோ அப்படின்னு. அங்க நிறைய இடத்துல இவங்க ஆண்டவரை பற்றி சொன்னதுனால தமிழ் மக்கள் மத்தியில் தைரியமாக சுவிசேஷம் அறிவித்தார். அது மாத்திரமல்ல, மிகுந்த உபத்திரத்தின் மத்தியில் அவர் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்காம இரத்த சாட்சியாக மரித்தார். ஆண்டவர் இப்படி இந்த ஜான் டி பிரிட்டோவை வல்லமையாக நம்முடைய தலைமுறையில அவர் பயன்படுத்தி இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கேட்ட வசனத்தின்படி இருதயம் உணரவும், கண் காணவும், செவி கேட்கவும் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மைண்ட்ல குப்பைகளை போடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணுல நம்ம என்கேஜ் ஆகி மைண்டை லாக் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது எப்படி கண்ணை மூடுறோமோ அதே மாதிரி நம்முடைய மனசை மூடுறதுக்கு பழகும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க பழகும். நம்முடைய மைண்ட்ல ஆண்டவர் இடைபட விரும்புகிறார். கண்களை மூடி ஒரு 32 வயசுல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. உங்க பக்கத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணி அவர்கிட்ட பேசு, அவரோட கனெக்டட் ஆங்க. தாவீது சொல்றான், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ டெய்லி அவன் மெடிடேட் பண்றான். இந்த மாதிரி இமேஜின் பண்ணி ஆண்டவரை பக்கத்திலே வச்சிருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான்.
அதனாலதான் அவன் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறான். பவுல் அப்படிதான் இருந்தாரு. எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறார் அப்படின்னாரு. அதனாலதான் அவனுக்கு மிராக்கிள் பண்றது, ஹீலிங் பண்றது ஒரு மேட்டராகவே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து அதை செய்யறார் அப்படிங்கிறார். நம்ம இந்த மாதிரி லைவ்ல வரணும். தேவன் நம்மோடு லைவ்ல இருக்கிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். சபைக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்க மட்டும் பிரசன்ஸ்ல இருந்தா சபைக்கு ஆட்கள் வருவாங்க, ஹீலிங் நடக்கும். காணிக்க கொடுக்கறத கர்த்தர் இருதயத்தை திறந்துடுவார், அள்ளி கொண்டு போட்டு போயிடுவார். நம்ம வேலை அவரில் அன்பு கூறுறதுதான், வேற ஒரு வேலையும் கிடையாது. சோ இந்த சூமில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நாள் நம்மளை வெக்கப்படைய செய்ய மாட்டார். நாம் அவரை நேசிக்கிறோம், அவர் நம்மளை நேசிக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள அப்படியே எழும்பி வரட்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிற அவரை செயல்படுத்தி. நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க கண்கள் திறக்கப்படட்டும். நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்து என்னிலே பிழைத்து இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எறியட்டும் ஆண்டவர். எவ்வளவு ஒரு பெரிய பலவீனம் இருந்தாலும் அந்த மரண காரியங்கள் ஜீவனாலே விழுங்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் அவங்களை சரீரங்களை விட்டு வெளியே போகும்படி நாங்கள் பேசுகிறோம். பொருளாதார பற்றாக்குறைகள் மாறி போகட்டும் ஆண்டவர். இந்த பூமியிலே நீர் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை அழைத்திருக்கிறீர். தேசத்திற்கு கடன் கொடுக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவர். எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பதிலே நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகி மாறத்தக்கதாக இன்னும் எங்களை இது பலப்படுத்தி எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.